ஓகே, சண்டே ஈவினிங் வந்து இந்த தலைப்பில் பிரசங்கம் பண்ண போகிறேன். என்ன தலைப்புனா மிதமிஞ்சிய செழிப்பு. சொல்லுங்கள் எல்லாரும். அது நம்ம சொல்கிற வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, நெக்கிலாக சொல்லணும்னா ரொம்ப கொழுப்பு. என்னது? ரொம்ப கொழுப்பு. அதை விட ரொம்ப இதில் சொல்லணும்னா வேற மாதிரி வரும் அது. ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன்னா, இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். செழிப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன மிதமிஞ்சிய செழிப்பு? செழிப்பு பிரசங்கி யாருங்களா இருக்கிறாங்க? கவனிக்கிறீங்களா? செழிப்பு பிரசங்கி யாருங்களா இருக்கிறாங்க. ஆனால் தலைப்பை தப்பாக வச்சிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். தலைப்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா செழிப்புன்னு வச்சிட்டாங்க. அந்த செழிப்புன்னு வச்ச தலைப்புக்கே எப்படி நீ செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணலாம்? ஜனங்களுக்கு தப்பான உபதேசம். அது கெட்டு போயிடுவாங்க, ஜனங்க கெட்டு போயிடுவாங்க. பொருளாசை வந்துடும், பண ஆசை வந்துடும், நகை ஆசை வந்துடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பிரசங்கி யாருங்க நம்பின்னு இருக்கிறாங்க. அதை அந்த செழிப்புக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு செழிப்புன்னு இல்லாமல் நான் மிதமிஞ்சிய செழிப்பு அப்படின்னா இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதா, கிருஷ்ணாவில் ஊற்றுறதா, பெட்ரோலில் ஊற்றுறதா? இப்போ வேணுன்ட்டே பண்ணுறான் இவன். உண்மையிலேயே இவன் வந்து வேணுன்ட்டு ஜனங்களை கவர்றதுக்காக பண்ணுறான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவானுங்க. மறைதியாக வேற பேசணும் அந்த பாஸ்டர்ங்க சொல்லுவாங்க. இதை மிதமிஞ்சிய செழிப்புன்னு ஏன் வச்சேன் தலைப்பை அப்படின்னா காரணம் இருக்குது. ஹலோ, நான் எதையும் காரணம் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன். ஒன்று பண்ணால் உருப்படியாக பண்ணணும், இல்லைன்னா உருப்படியாக பண்ணணும். பண்ணால் உருப்படியாக பண்ணணும், இல்லைன்னா உருப்படியாக பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. நல்லா செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்யணும். எனக்கு வந்து சொல்லி கொடுத்த ஆசான் வந்து அந்த மாதிரியான ஆசான். ஒரு காரியத்தை பண்ணும் போது நல்லா கென்னு மாதிரி பண்ணணும், நல்லா பிரமாதமாக பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும். அதை பார்க்குறவங்களுக்கு அதை பார்க்கும் போது அவள் பிரமிப்படையணும். ஒரு வேலையை பண்ணான், ஆமாங்க கரெக்டு தான், யாரா இதை பண்ணா இந்தமாரி பண்ணி. ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜன்னலுக்கு கொசுவல் அடிக்க வந்தார். அவர் சொல்கிறாரு, வேலையை பார்த்துட்டு யாரா பண்ணுதுன்னு கேட்கக்கூடாது சார், யார் பண்ணான்னு கேட்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னதுங்க? யாரா பண்ணுதுன்னு கேட்கக்கூடாது, வேலையை பார்த்துட்டு யார் பண்ணா அப்படின்னு கேட்கணும். யாரா பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஏடா உடம்பா பண்ணிட்டு போயிட்டான், எவன்டா பண்ணுதுன்னு அர்த்தம். இதை யார் பண்ணுது அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குதே, நல்லா பண்ணியிருக்காங்களே வேலையை அப்படின்னு. அதுபோல் இப்போ இதை மிதமிஞ்சிய செழிப்பு அப்படின்னு வச்சதுக்கு இப்போ தொடர்ந்து இந்த ஈவினிங் நடக்கிற இந்த மீட்டிங்கை வந்து இந்த செழிப்பை பற்றி பேசுகிறத வந்து தொடர்ந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலேயே தலைப்பு கரெக்டான தலைப்பு தான் பிரதர் அப்படின்னு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னா முத்திரை குத்தி சாட்சி சொல்லுவீங்க. கண்டிப்பாக உண்மையிலேயே கரெக்டான தலைப்பு, இப்படி தான் வச்சுருக்கணும் தலைப்பை, யார் மொட்டையாக செழிப்புன்னு வச்சுது அப்படின்னு நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா சொல்லுவீங்க. ஆண்டவர் வந்து உங்களை குறித்து இதை பேசி இந்த பிரசங்கத்தை பண்ணி இதை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், நம்மளை என்னவா பார்க்குறாரு, நம்ம வாழ்க்கை என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம வாழ்க்கையை குறித்து எவ்வளோ கருசனை உள்ளவராக இருக்கிறாரு, எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்றத
பண்ற பிரசங்கத்தை பார்த்து உங்களுக்கு வெளிப்பாடு உண்டாகும், வெளிச்சம் வரும். உண்மையிலேயே இது கர்த்தருடைய சித்தம்தான் என்னை குறித்து, இது உண்மையிலேயே கர்த்தருடைய உள்ளத்துல வருகிற வார்த்தை தான் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பிரசங்கத்தை கேட்கும் போது ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சார். இந்த பக்கம் வந்து உட்காந்து நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு. இருக்கிறதே கொஞ்சம் பேர். நீ அங்கே உட்காந்தீங்கன்னா நான் இப்படி திரும்பி பார்த்துதான் எதனா ஒன்று பண்ணால் கூட பயமா இருக்குது. கோச்சிக்குப்பியாங்க. இந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். உங்களை குறித்து எந்த அளவுக்கு தேவன் நினைச்சிருக்கிறாரு அப்படின்றது. உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம் வரணும்னா, இப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கை, இந்த மாதிரி பெரும்பாக்கம் மாதிரி ஒரு நிறைய எத்தனை பில்டிங்கே இருக்குதுங்க, 200க்கு மேலே இருக்குதா என்ன, எண்ணில் 800 பிளாக்கு அந்த பிளாக்குன்றாங்க. அது எண்ணிக்கை பிரகாரம் வச்சாங்களா இல்லை 100லேருந்து கணக்கு வச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. கவனிங்க, இந்த மாதிரி 200 பிளாக் பில்டிங் இருக்கிறதுல இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் வருங்காலத்தில் இந்த மாதிரி பில்டிங்கில் நம்ம ஜனங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு நீங்க செய்யணும். ஹலோ, நல்லா 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 தட்டலாமே. நான் எங்கேயோ ஒரு வீட்டில் இருக்கிறேன், இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன். இந்த பெரும்பாக்கத்தில் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன வீடை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நான் எங்கேருந்து போய் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் உங்களை குறித்து இது போல தான் இருக்குது. ஹலோ, நீங்க நிறைய பில்டிங்கை கட்டிட்டு அதுல ஜனங்களை வாழ வைக்கக்கூடிய ஆட்களா உங்களை பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நினைச்சு பார்க்கணும். கற்பனாலாம் அதுக்கு தான் கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். ஹலோ, கற்பனை அதுக்கு தான் கொடுத்துக்கிறாரு. கண்டுதான் கற்பனை பண்ணின்னு உட்காந்துக்கிறதுக்கு ஆண்டவர். நீங்க நிறைய பில்டிங்கை கட்டி அரசாங்கத்துக்கு கொடுத்து இந்தா நான் கட்டித்தர்றேன் அப்படின்னு சொல்லி பில்டிங்கை கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்களாம் அப்ப யாரு? ராணிங்க. ஹலோ, 2 ராஜா தான் இருக்கிறோம், மற்றவங்களாம் ராணிங்க. ஜாய்ஸ் மேயர்னு ஒரு அம்மா, பெரிய பிரசங்கியார். அவங்களுக்கு உள்ளாட வாங்க கூட காசு கிடையாது. என்னது ஆரம்பத்தில் அவங்க முதல்ல அவங்க ஊழியத்தை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா, கீழே வந்து வேஸ்ட்டு பொருளெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம், ஏதோ ஒரு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பத்தில் ஒரு கூட்டத்தை, அதாவது இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடைசியில் இப்போ எந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க அவங்க? இப்போ நான் சொன்ன பற்றியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள்லாம் ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தா அவங்க நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு, நம்ம கவர்மெண்ட் கடனாக இருக்கக்கூடாதுன்ட்டு, அவங்க நம்ம நாட்டு கடனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கடனை தீர்க்கிறதுக்கான காசை கொடுத்துருக்குறாங்க, மில்லியன் கணக்கில் டாலர். அவ்வளோ. அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க சொல்லுங்களேன்? சொல்கிறத கேட்டுருந்தா உக்காந்துக்கிறீங்களா? எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது. நான் என்ன வித்தியாசமாக வந்து நின்றுக்கிறேன்னு நினைக்கிற மாதிரி பார்த்துன்னுக்கிறீங்க. ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க? என்னது? ட்ரெஸ் இல்லைம்மா, உள்ளாடை, உள்ள போடுற உள்ளாடை வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. ட்ரெஸ்ஸா
கரெக்டு தான். அந்த ட்ரெஸ்ஸு உள்ளாடன்னு சொல்கிறதுக்கு உனக்கு கூச்சமாக இருந்திருக்கான், அதனால் சொல்ல. ஓகே, சரிம்மா, உன்னுடைய அந்த சொல்ல வந்த விதம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா சொல்ல வைக்கிறீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் உயர்த்தி அவங்கள அந்த கவர்மெண்ட்டுக்கே காசு கொடுக்குற அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா அவங்க எதை நம்பினாங்க? என்னங்க? கரெக்ட், கர்த்தரை நம்பினாங்க. எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். இன்னைக்கான வாக்கு தத்தம் இதுதான், டிசம்பர் வாக்கு தத்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3, 1ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீங்க என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமே அதுதான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எல்லாமே சேர்ந்து சொல்லுவோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே, நீ ஆசீர்வாதமா இருப்ப. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சானா இன்னைக்கும் நிறைவேறின்னு இருக்குது. இன்றைக்கும் நான் பேசுகிற இந்த டைம், இந்த செகண்டில் நிறைவேறின்னு இருக்குது இந்த வாக்கு தத்துவம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. இதே பவுல் கலாத்தியர்ல சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தியேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்குதான். அதே ஆசீர்வாதம் இது, இதே ஆசீர்வாதம் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள உண்டாயிருக்குது. இப்போ மிதமிஞ்சிய செழிப்புன்னு பார்த்தீங்களா? எதுக்காக சொன்னா, எடுத்துக்கொள்வோம் அப்படியே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய என்ன தேசங்க? என்ன தேசம்? என்னங்க? பாலும் ஓடு நடக்கிற தேசமா இல்ல உக்காந்துக்கிற தேசமா? உக்காந்து இருக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருக்குதா? உக்காந்து இருந்தீங்கன்னா மூச்சு வாங்காது, நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு வாங்கும். ஆனா ஓடுனீங்கன்னா மூச்சு வாங்காது, எறுப்பு வாங்கும், மூச்சு அடைக்கும். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமுமான தேசம். யாருக்கு சொல்றாரு? மேல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிற. 3 காரியத்தை சொல்றாரு. பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன்.
யார் இவங்க? ஆபிரகாமுடைய சந்ததி. அங்க வாக்குத்தத்தம் பண்ணார் பார்த்தீங்களா? உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆபிரகாமுடைய சந்ததி இவங்க எங்க இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இவங்க முறையிடுறாங்க. எங்க அந்த ஆபிரகாமின் தேவன்? எங்க அந்த ஏசப்பா? என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, என் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஆளோட்டி நிமித்தம் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவங்க கூக்குரலை நான் கேட்டேன், அவங்க படுற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன்ற. நம்ம ஜனங்க என்ன சொல்றாங்க? வெளியே இருக்கிற ஜனங்களும் சில கிறிஸ்தவங்க, உங்களை இல்லைங்க, சில கிறிஸ்தவங்க சொல்லுங்க, சில கிறிஸ்தவன், நான் இல்லை சொல்லுங்க, நான் இல்லை, சில கிறிஸ்தவங்க, வெளியே இருக்கிற தேவனை அறியாத ஜனங்க சொல்லுங்க, இதையே சொல்றேங்க. நான் அப்புறமா நான் உங்களை குற்றப்படுத்துற மாதிரி ஆகிடும். வெளியே இருக்கிற தேவனை அறியாத ஜனங்க சொல்லுங்க. கடவுளுக்கு கண்ணே இல்லையா? ஐயோ, நான் சொல்லிட்டேனே பிரதர், அந்த மாதிரி கடவுள் என்னுடைய பிரச்சனையை தெரிஞ்சிருக்கிறாரா? ஐயோ பிரதர், நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி. அவரு என்ன பார்க்குறாரா? ஐயோ, அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னு. நிறைய கிறிஸ்தவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. பார்க்குறாரா? என்ன தெரியுமா அவருக்கு? என் வேதனை தெரியுமா அவருக்கு? நான் படுற பாடு தெரியுமா? இங்க என்ன சொல்றாரு? ஏமா, நான் பார்க்கவே பார்த்தேன், நீ பேசுற பத்தியா, அந்த கூக்குரல்ற பத்தியா, முறையிற பத்தியா, அதை நான் கேட்டேன், நீ படுற பாடுகளையும் வேதனையையும் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். ஹலோ, நம்ம ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு கடவுள் அவருக்கு எதுவுமே தெரியாது, என் கஷ்டம் எங்க தெரிய போகுது. இப்படி அடிமைத்தனத்துல கஷ்டப்படுற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமுமான தேசம். அவங்க எங்க இருக்கிறாங்க? கொத்தடிமைங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா பேசுற வார்த்தை என்ன வார்த்தை? பாலும் தேனும் இருக்கிற தேசம்னால நம்மளுக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். ஆனா ஓடுற தேசத்துல எத்தனை போய் விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கோபம் வரும் கஷ்டப்படுற நேரத்துல. இப்ப நான் இப்படி சொல்லும் போது மிதமிஞ்சிய செழிப்புன்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இதோ இந்த வீடியோ பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உனக்கு நிஜமாலுமே திமிரு, ஏகப்பட்ட திமிரு பிடிச்சி போய் கிடக்குது. வேணுன்ட்டு நீ என்ன பண்ற, இதை பேசணும்னு பேசுற அப்படின்னு சொல்ற ஆளுங்களா இருக்கிறாங்க. இப்ப கமெண்ட்ல என்னன்னா வரப்போகுது, நம்ம சொல்லுவாங்களே கைவி கைவி, சாவாமைய பத்தி பேசினேன், அதுக்கு என்ன வருது? உன்னால நம்ப முடியலன்னா என்னையாண்டா டிஸ்டர்ப் பண்ற? ஏன் நம்பி நான் விசுவாசிக்கிறதுக்கு நீ அதிகாரி கிடையாது, என் விசுவாசத்துக்கு நான் அதிகாரி. ஏன்னா கர்த்தர் அந்த மாதிரியான ஒரு சித்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். நான் எதை வேணா விசுவாசிக்கலாம், எதை வேணா நம்பி நான் அடையலாம். அது என் வாழ்க்கைக்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம். உங்க வாழ்க்கையில நீ பென்சு கார் வாங்கணும் நீ ஆசைப்பட்டு நீ பேசுனீன்னா அதெல்லாம் தப்பு, நீ வாங்கக்கூடாது. பெட்ரோல் போடுறதுக்கு உனக்கு காசு இல்லை, நீ பென்சு கார் எப்படி ஓட்டுவ? நீ யார் சொல்றதுக்கு? நீ பெட்ரோல் உங்ககிட்ட நிக்கிற பெட்ரோல் போடுறதுக்கு காசுக்கு? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்க போற ஏதோ ஒரு வழியில எனக்கு வழி வாசல்ல திறப்பாரு, வானத்து பலகணிகளை திறப்பாரு, எனக்கு கொடுப்பாரு. நீ என்னத்துக்கு முட்டுக்கட்ட போடுற பெட்ரோல் காரண தூக்கின்னு என்கிட்ட முன்னாடி நிக்கிற? இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு இங்க சொல்றது அநியாயமா இருக்குது.
அங்கே அடிமைத்தனத்தில் சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டப்படுற ஜனங்க, அடிமையாக இருக்கிறவங்க பற்றி. அடிமை என்னன்னா தெரியுங்களா? இந்த மாதிரி தான் நான் அடிமை படத்தை போய் பார்க்கணும். அடிமை என்னன்னா தெரியுங்களா? தூங்குனா கூட சுதந்திரம் கிடையாது. நீ வேலை செஞ்சு போய் படுத்தினா அதை நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் உலகத்தில் ஒரு இடத்துல வேலை செய்ய போனீங்கன்னா அதோடைய அருமை தெரியும். நீ வேலை செய்கிறதுல நீ என்ன பண்ணக்கூடாது, உன் இஷ்டத்துப்படி அடிக்கடிக்கு போய் டீ சாப்பிட்டு வரக்கூடாது தெரியுமா செல்லம். ஃபோனை நோண்டக்கூடாது ரீ செல்லம். நோண்டினா உன் வேலையில் நோண்டுவாங்க. நீ சும்மா நிற்கக்கூடாது, கொடுத்த வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். இது மாடர்ன் டேஸ் ஸ்லேவ். ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செய்ய போனாலும் அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கை கட்டி பதில் சொல்லணும் இல்லையா? ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்படா இவன் விடுவான், சைனை போட்டு கைரேகையை வச்சுட்டு ஓடியாடுவோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் இவங்க கைரேகை வைக்கல, சொல்லிட்டு வரதெல்லாம் இல்லை, அவன் சொல்கிற நேரத்தில் தான் அவங்க போகணும். அதுதான் அடிமை. ஹலோ, நீ கண்ணு முழிச்சு வேலை செய்யணும்னா செஞ்சே ஆகணும். செய்யல குமுக்குன்னு ஒரு குத்து, கமுக்குன்னு ஒரு அமுகு. என்னன்னா அடிமை, எதிர்த்து பேச முடியாது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற ஜனங்க. அதனால தான் பாருங்க, அவங்க உபத்திரவத்தை பார்த்தேன், அவங்க கூக்குரலை நான் கேட்டேன், அவங்க படுற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அதே தான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், உங்க உபத்திரவத்தை நான் பார்க்குறேன்றார். ஹலோ, நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, பண தேவையில்லை. எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளம் உடஞ்சி போயிருக்குது பணத்துக்காக, எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த காரியங்கள்லாம் இழந்து ஆசையில் தவிக்கிற குழந்தைங்களுடைய அந்த முகத்தை பார்த்து உங்கள் உள்ளெல்லாம் எவ்வளோ உடையுது. அது எல்லாத்தையும் தேவன் பார்க்குறாருங்க. அதை தான் இங்கே போட்டிருக்குது. சும்மா எத்தனை வந்து நான் வசனத்தை பேசிட்டு போல. ஆசையும் அவர் தான் வச்சார். அந்த ஆசையை அடையக்கூடிய தேவைகளையும் தேவன் வெளியே வச்சிருக்கிறாரு. ஆனால் பிசாசானவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கானா, கட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கான். அதை திறக்கிறதுக்கு தான் இதை பிரசங்கம் பண்ணுகிறேன். பிள்ளைங்க கேட்கும், இது வாங்கி கொடுப்பா, அதை வாங்கி கொடுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு. ஆனால் முடியாத சூழ்நிலை எது காட்டுது, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறத காட்டு. அதை தான் கர்த்தர் சொல்றாரு, உன் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோன்னு வேதம் சொல்லுது. கண்ணை உண்டாக்குனவர் அவரை பார்த்து கண்ணு இருக்குதா, மூக்கு இருக்குதா, மொழி இருக்குதா, ஜனங்க நாக்கு இருக்குதா, நக்கிறதுக்கு இருக்குதான்னு கேள்வி கேட்குறது. கண்ணை உண்டாக்குனவர் காணாரோன்னு வேதம் சொல்லுது. உனக்கு அறிவை கொடுத்து நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறன்னு அவருக்கு தெரியாதா? உனக்கு உணர்வை கொடுத்த தேவனுக்கு உணர்வு தெரியாதா? உன் உணர்வு தெரியாதா? இஷ்டத்துக்கும் பேசுறது. ஆனா ஆண்டவரை பத்தி போய் சொல்ல, எனக்கு பிடிக்கல, வெயிட் அண்ட் வெயிட்னு போயிட்டு போறீங்க, அல்லலியா கும்பல் நீங்க போங்க அப்படின்றது அந்த ஜனங்களே. போய் சொல்ல போனா, ஐய இது வைக்கக்கூடாதுன்னுவீங்க, அது வைக்கக்கூடாதுன்னுவீங்க, இப்படி போடணுன்னுவீங்க, அப்படி போடணுன்னு, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்றது. ஹலோ, அப்புறமா புலம்புது, கண்ணுக்குதா ஐயா பாக்குறியா அப்படின்னு. ஏம்மா உங்களுக்கு தான்மா பிரசங்கம் பண்றோம் அப்படின்னு, உங்களுக்கு தான்மா நான் சொல்றேன், ஜீவன் உள்ள தேவனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோமா அப்படின்னு நம்ம போய் சொன்னா அதை காதுல வாங்குறதே கிடையாது. இங்க சொல்றாரு, நான் உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், உன் கூக்குரல கேட்கிற தேவன், காதல கேட்கிற தேவன். எங்க
தேவனுடைய காரியங்களை தேவனுடைய இதில் வந்து ஜனங்கள் பேசும்போது தேவன் அங்கே மத்தியில் இருந்து கேட்பாராம். நீ என்ன பேசுறன்றத கேட்பாராம். ஹலோ, ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன பேசுறோன்றது. ஜபத்தில் மட்டும் பேசுறது கிடையாது. ஜபத்தில் பேசினா தான் அவர் காதை திறந்துருக்கும், மற்ற நேரத்தெல்லாம் காது மூடிக்குமா? நீ எப்போ பேசினாலும் திறந்துக்குது காது. ஹலோ, அப்போ நீ வாயை திறந்து பேசுறதெல்லாம் ஜபம்தான் அப்போ அவருக்கு. அதனால கண்ணு திறந்து பேசினா கூட ஜபம்தான். இல்லை, அவர் கண்ணு திறந்துன்னு ஜபம் பண்ணுறாரு, எனக்கு பிடிக்கல. அவர் பண்ணுறதெல்லாம் எடா ஓடமாகவே பண்ணுறாரு. கண்ணை திறந்துன்னு ஜபம் பண்ணுறாரு, அது ஜபமா? அதை எப்படி தேவன் கேட்பாரு? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்போ இதை கேட்டுக்கிறாரு, அது என்னது? அது இவங்க ஜபமா பண்ணாங்க? கூக்குரலிட்டாங்க. என்னது? ஐயோயோ அப்படின்னு என்ன பண்ணாங்க? கூக்குரலிட்டாங்க. அதை கேட்டேன்றாரு, அதுவும் ஜபம் தானே? அப்போ கண்ணை திறந்து. ஓ, ஜனங்க இப்போதான் நிறைய பேர் என்ன நல்லா பார்க்குறாங்க. ஓ, இப்படி கூட ஜபங்குதா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, ஜபனா எல்லாமே தான் ஜபம். ஆமென். இப்போ இங்க சொல்றாரு, கூக்குரலை கேட்டேன், அவங்க படுற வேதனைய, அந்த கஷ்டங்களை நான் அறிந்திருக்கிறேன்ற. நல்லா நீ இயேசு வந்து திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார் அப்படின்னு இருக்கு. அந்த மனதுருக்கம் வந்து, மனதுருக்கத்தினுடைய மீனிங் என்ன தெரியுங்களா? அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, எந்த வலி வேதனையை அனுபவிக்கிறீங்களோ, அத இன்னொரு ஆள் அப்படியே அந்த உணர்வை அப்படியே அவங்க உணர்வு தான் மனதுருக்கம். அதை தான் இயேசு செஞ்சார். அதை தான் இயேசுக்கு இருந்தது. நான் ஒரு புரசவாக்கத்தில் அந்த சரணா ஸ்டோர் எதிர்க்க அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது பாருங்க, சரணா ஸ்டோர் எதிர்க்க. நான் பைக்கில் போயின்னு இருக்கிறேன் ஏஎஃப்டிக்கு. இப்படி போயின்னு இருக்கும் போது ஒரு லேடி குழந்தைய, அது ஒரு 4-5 வயசு இருக்கும் குழந்தை, முன்னாடி வச்சுன்னு ஓட்டின்னு வந்தது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பைக்காரன் இப்படி போனதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே போய் அந்த பிரிட்ஜி அந்த கீழே கல் இருக்குது, அந்த பிரிட்ஜி இறங்குது, அந்த இதில் விட்டாங்க. விட்ட உடனேயும் அவங்களும் விழுந்தாங்க, குழந்தையும் விழுந்தது. ஆனால் அந்த லேடிக்கு அதுக்கு அடிபட்டுச்சு நல்லா. ஆனால் அது கத்துன வார்த்தை என் காதில் இன்னமும் கேட்டுக்குது. ஐயோ என் குழந்தை, ஐயோ என் குழந்தை, ஐயோ என் குழந்தைன்னு கத்துது. ஆனால் குழந்தை ஒன்றுமே ஆகலை, நல்ல வேலை. ஐயோ என் குழந்தைன்னு கத்துது. ஆனால் அந்த அம்மாவுக்கு நல்லா கீச்சிக்கிச்சு, நல்லா கையெல்லாம். அது என்ன காட்டுது? அந்த தாய் உள்ளம் அந்த குழந்தையினுடைய வலி அப்படியே உணரும். ஆமென். ஹலோ, அதுதான் மனதுருக்கம். நீங்க என்ன வேதனை வழியில இருக்கிறீங்களோ அதை அப்படியே ஆண்டவர் உணர்றாரு. அந்த வேதனையை உணர்றாருன்னா, ஏன் உணர்றாருன்னா அதை நீக்கிறதுக்காக உணர்றாரு. பரிதாபப்படல ஆண்டவர் யாரையும் பார்த்து. பரிதாபப்பட்டா என்னதம்மா, முடியாதவங்க தான் பரிதாபப்படுவாங்க, ஆனா முடிகிறவங்க மனதுருக்கப்படுவாங்க. மனதுருக்கம் ஒரு காரியத்தை செய்யும். என்ன வேதனை வழியில இருக்கிறாங்களோ அந்த வேதனை வலிக்கான பதிலை தரும், அதான் மனதுருக்கம். ஆனா பரிதாபப்படுறவங்க ஐயோ பாவம் அப்படின்ட்டு போவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது. இது எங்கேயோ ஏதாவது ஜோக்கில் சொன்ன மாதிரி இதுல, ஐயோ பாவம், ஐய பைத்தியம் அப்படின்ற மாதிரி, ஐயோ பாவம் அப்படின்னு. இது பாவம் பார்த்துட்டு போவோம், பரிதாபம். ஆனால் ஒன்றும் செய்யாது. நான் கொஞ்சம் சில்லறையை கொஞ்சம் போட்டு போவோம், இந்தா என்கிட்ட இருக்கிறது இதுதான் புடி அப்படின்ட்டு போட்டு போவோம். ஆனால் மனதுருக்கம் அவங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அதை அப்படியே உணர்ந்து அப்படியே பார்த்து கண்ணீர் விட்டு அதுக்கான பதிலை தரும் மனதுருக்கம். அதை தான் இயேசுவுக்கு இருந்தது. அப்போ வேதனைகளை அறிந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அறிகிறாரு, தன் ஆத்துமாவில் உணர்றாரு,
கர்த்தர். அதனால தான் வராரு பாருங்க, அவர்களை எகிப்தியரின் கைக்கு புச்சின்னு இருக்கிற அந்த கையில இந்த விடுதலை ஆக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் இறங்கினேன் அப்படின்றார். ஆமென். நான் இறங்கினேன், அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கடைசி வார்த்தையை பாருங்க, கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்றார். இறங்குறாரு. இப்போ உங்களுக்கு மத்தியில ஆண்டவர் இறங்குறாரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்களான்னு தெரியல. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களை உயர்த்த விரும்புறாரு. அதான் ஆண்டவருடைய சித்தம். நான் வைஃபு கிட்ட சொன்னேன், நம்ம ஜனங்களை கொஞ்சம் பேத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது லலிதா அப்படின்னு. ஏன்னா பேசக்கூட மாட்டுறாங்க. எங்க பேச மாட்டுறாங்க? ஃபோன்ல இல்லை, ஓ உட்காந்து சொல்லு அப்படின்னு சொன்னா சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு. சொன்னாங்கன்னா வாழ்க்கை சூப்பராகிடும். வாயை திறந்து விசுவாச அறிக்கை பண்ணாலே சூப்பராகிடும். நான் வரும்போது பார்த்தேன், என்ன பிரசங்கம் பண்ண போகிறோம்? மிதமிஞ்சிய செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறோம். அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் தானே, நம்ம கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் கிடையாதுல்ல. அங்கே இருக்குதுப்பா, அங்கே கட்டிக்கிறான், அங்கே எதுவுமே துணி தொங்கலையே, அப்போ நான் அது ப்ரைவேட் தானே. ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு அது தனி. அது அது என்னன்னு சொல்றதுன்னு தெரில எனக்கு. அது அப்பார்ட்மெண்ட்டு, இது அப்பார்ட்மெண்ட்டா? இது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இல்லையா? அப்படி சொல்லுங்க. அது அப்பார்ட்மெண்ட்டு, இது கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, கவனிங்க. நான் வரும்போது என்ன யோசித்தேன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் ஏற்கனவே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கணும் நம்ம பிரசங்கம். ஹலோ, அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே. ஹலோ, இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துன்னு போய் அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கணும். சொல்லுங்க, நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவேன். ஹலோ, பாத்தியா? இதுதான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். சொல்ல மாட்டீங்க பாத்தியா? பேக்குறது உங்களை கெட்டப்பாறை விட்டு பேத்தா கூட, பிரதர் நான் ஏதோ சர்ச்சைக்கு வந்துக்கிறேன் பிரதர், அதெல்லாம் சொல்ல வைக்காதீங்க. பேசுனா ஆயிடுமே. ஐயோயோ, சொல்லுங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவேன். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவீங்க, அதுக்கு நடுவில் வேற சொந்த வீட்டுக்கே போவீங்க. கர்த்தர் படிப்படியாக உங்களை உயர்த்துவார். இப்போ உங்க வாயிலேருந்து வார்த்தைகளை எப்படி வர வைக்கணும்னு நான் இப்போ கற்றுக்கினேன். யாருக்கிட்டயோ சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது லலிதா, அப்ப சொல்லிடுறாங்க. அப்ப கோவம் தான் பேசுவீங்களோ? இல்ல கோவம் வந்தா அண்ணனை வாடாப்படான்னு பேசுனேன்னு ரெடி. அந்த மாதிரி கோவம் வந்தா பேசும். ஏங்க, உங்க நிலைமையை பார்த்து உங்களுக்கு கோவம் வரணுங்க. என்ன ஆயிட்டு தெரியுமா? இதை தான் சொல்ல வந்தேன், அப்படி போயிட்டு வரேன். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவும் அந்த அளவுக்கு அந்த செழிப்பை பார்த்தது கிடையாது. நம்மளும் ஏற்கனவே எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 15 வயசு தான் ஆகுது. உங்களுக்குன்னா ஒரு 35, 40, 50 வயசு இருக்குமா? இப்போ என்ன ஆயிடுதுன்னா இவ்வளோ வருஷம் வரைக்கும் பார்த்தாச்சு. அந்த கொஞ்சோண்டு கறிசோறு, கறி குழம்பு, அந்த காலையில் ஏந்த உடனே அந்த எட்னாசோறு நல்லாங்கறி, அந்த கவாப்பு, அந்த கற்கில், அப்படியே இந்த இது வறுத்த மீன், கருவாடு, இதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன்றாங்க அவங்க. இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால இப்போ என்னடான்னா பாலும் தேனும், இந்த பாலும் தேனும் ஓடுற அந்த நலமும் விசாரம் என்ன பேசுறாங்க அவங்க எதனா நடுவில் எதனா பிரசங்கம்
கவனிங்க, இப்போ பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசம் அப்படின்னா தலையை சொல்லிடுறாங்க. இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லையே, இதுக்கும் அதுக்கும் என்னவோ சொல்ற புரியவே மாட்டேது இவர் பேசுற கணக்கு. என்ன ஆச்சுன்னா ஒட்டி கீச்சு, என்னது மனசு பிச்சு கீச்சுன்ற மாதிரி பிச்சு எடுக்கணும் அதுல இருந்து. ஹலோ, இருக்கிறீங்களா? அதுல இருந்து இப்போ பிச்சு எடுக்கணும். இன்னொன்னு அதே காலில் தள்ளி விட்டுரு. இப்போ அதுல இருந்து நம்மள பிச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அது எது செய்யும் தெரியுங்களா? நாஸ் கூட செய்ய மாட்டாங்க. ஹலோ, என்னால கூட முடியாது உங்களை அதுல இருந்து பிச்சு எடுக்குது. என்னையே பிச்சு எடுக்குது என்னால முடியாது, தேவனுடைய வார்த்தையால முடியும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். ஆத்துமாவையும் ஆவியையும் வெவ்வேறா பிரிக்கக்கூடிய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அதான் அவன் ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பேத்து எடுக்கிறார் அந்த இடத்துல இருந்து. ஹலோ, உங்களை பேத்து எடுக்கிறது தான் என் வேலை. உங்களுடைய அந்த எல்லா விதமான அந்த வளர்ந்து வந்த அந்த புத்தி, அந்த அறிவு, அதுல இருந்து பேத்து எடுக்கிறது தான் ஆண்டோடைய வார்த்தையினுடைய வேலை. சொல்றாரு, உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அவன் எப்படி இருந்தான்? பார்க்க போனா நம்மள மாதிரிதான் இருந்தான். ஹலோ, அவர் நல்லா சீமானா இருந்தாரா? அவனுடைய பேக்ரவுண்டை பத்தி சொல்றாங்க வேற வல்லுநர்கள். ஆபிரகாமுடைய பேக்ரவுண்டை செலவித்துன்னு இருந்தான். அவன் தலையில வச்சு செலவித்துன்னு இருந்தான். இந்தவனும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டாருங்க. கனவு காணுங்கள். யார் சொன்னதுமா கனவு காணுங்கள்னு? அவர் தான் சொன்னார். ஏன் சந்தேகப்படுற? அவர் தான் சொன்னார். கனவு காணுங்கள். கற்பனையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே கால் மேல கால் போட்டுன்னு ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் இல்லை, வேற ட்ரெஸ் போட்டு உட்காந்து கால் மேல காலை போட்டுன்னு அப்படியே ஹாயா ஒரு ஜூஸ், அந்த ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும், அதை குடிச்சிக்கின்னு அப்படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கனவு காணுங்க. ஹலோ தம்பி, கனவு காணுங்க. ஏங்க உண்மையா நான் பேசினுக்கிறேன், உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? இப்போ உங்களை மறுபடியும் கோவப்படுத்தினாதான் கரெக்டா இருக்கும். உண்மை தெரியுங்களா? ஒரு சொந்த தொழிலும் மூலதனமும்ன்ற ஒரு புக். சொந்த தொழிலும் மூலதனமும் அப்படின்ற ஒரு புத்தகம். அதில் வந்து எப்படி தொழில் பண்ணலாம், எப்படி தொழிலை பெருக்கலாம், எப்படி பணக்காராகலாம், எப்படி ஒரு பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற புத்தகம். அது ஆரம்பத்தில் போட்டிருக்கு. நீங்கள் 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 சிரிச்சிங்கல்ல, அதுக்கு உங்களை கோவப்படுத்த வரேன். நல்லா பாருங்கன்னா, கோவம் வரலைன்னா உங்களுக்கு சூடு சொரணே இல்லைன்னு அர்த்தம். இப்போவே சூடு வந்துன்னா என்ன இவர் நாத்திகம்மா வந்து நம்மளை இந்தமாரி சூடு வைக்கிறாருன்னாதீங்க. சும்மா பேசுனா தான் நீங்கள் பாரு, இவர் தூங்குறதை இவர் எழுப்பணும். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பேசுனா தான் எழுந்துக்க முடியும். இப்போ அவர் எட்டி விட்டு அவரே எழுந்துக்கிறாரு. இன்னும் நம்மள அறியாமல் சத்தம் கேட்குது. கவனிங்க, அந்த புத்தகத்தில் முதல் பேஜில் வந்து இப்படி வருது. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க. நல்ல ஒரு நல்ல தொழில் அதிபர்கள், நல்ல தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்து நல்ல ஒரு ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்திருப்பான். ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு கிராமத்தில் இருந்திருப்பான். நீங்கள் நல்லா கொஞ்சம் இதுக்கெல்லாம் மைண்டை செலுத்தணும்.
சும்மா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு போகக்கூடாது. ஆ அப்படி கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்னேன்னா எங்கே ஏற்றுன்னு வந்து எதையோ சொல்கிறாருன்ற மாதிரி இருக்கும். டிவி பார்க்கணும், தொழிலதிபர்லாம் பற்றி கேட்கணும். அப்படி என்ன கவனி என்ன பண்ணுறாருன்னா, இந்த தொழிலதிபர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போய் நல்லா பாருங்களேன். பார்க்கும்போது அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருப்பான். இந்த சரணா ஸ்டோரு, ஜிஆர்டி அதெல்லாம் இல்லை. நிறைய நிறைய தொழிலதிபர்லாம் இருக்கிறாங்க. இப்படி வந்திருப்பான். பார்த்தா அவன் தொழிலதிபராக இருப்பான். அவனை போய் நோட் பண்ணிங்கன்னா, அவனுடைய பேக்ரவுண்டை போய் நீங்கள் என்ன பண்ணா பார்த்தா, அவன் ஒரு கிராமத்தில் ஒரு வளர்ச்சியே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்து இங்கே வந்து மெட்ராஸில் வந்து பெரிய ஆளாக இருப்பான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அதில் சொல்கிறாரு, இப்போ எம்எல்ஏங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எல்லாரையும் பெரிய 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 லெவலில் இருக்கிற ஒரு 80%, 80% இல்லை ஒரு 90% கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அச்சு சொல்லலாம். ஒரு 90% ஆட்கள் நல்ல உயரத்தில் இருக்கிற, உயர்ந்த பதவியில் இருக்கிற, உயரமான ஒரு தொழிலில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே 90% பேர், அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கின இடத்துலேருந்து வந்து நல்லா முன்னேற்றம் அடைந்த ஒரு இடத்துல, இந்த மாதிரி சிட்டியான ஒரு இடத்துல வந்து நல்லா தொழில் பண்ணுற இடத்துல வந்து அவன் சாதாரணமான வேலையை செஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்களை கற்றுன்னு படிப்படியாக உயர்ந்து ஒரு பொசிஷனில் போய் நின்றுறான். இப்போ கோவப்படுத்த வரேன். சிட்டியில் இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா, குட்கிராமத்தில் தான் நிறைய பேர் வராங்களாம், பெரிய ஆள் ஆகுறாங்களாம். சிரிக்க கூட நல்லா கேட்கணும். சிட்டியில் இருக்கிற ஆளுங்க என்னன்னா, ஏற்கனவே அவனுக்கு என்ன ஆகுது, கொழுப்பு நிறைய இருக்குது. அவருக்கு என்ன ஆகுது, எல்லாம் வசதி வாய்ப்பு இருக்குது. நம்ம பிள்ளைங்கெல்லாம் பாரு, என்ன தான் இருந்தாலும் அச்சிட்டு பிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், விடு சோற விடுகுல வெள்ளம் எலும்பெல்லாம் ஒஞ்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புடிங்க சாப்பிட்டு போயிடறான். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, தகப்பன் தாயை என்ன பண்ணுறாங்க, அச்சு பிடிங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க பயந்துன்னு என்ன பண்ணுறாங்க, சோறை போட்டுறாங்க. இது எதனா கடை வச்சுன்னு இருக்கோம், சனி எதனா கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த தேவை என்ன ஆகிடுது, பூர்த்தி ஆகிடுது. அப்புறம் பார்த்தா வீட்டில் கொடுக்கலன்னா ஃப்ரெண்டுங்க அப்படின்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் எதனா ஒரு வேலையை செஞ்சு அவன் காலத்தை ஓட்டிடுறான். அதனால அவனுக்கு அந்த கஷ்டத்துடைய அருமை தெரிய மாட்டுது. இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே. ஹலோ, இந்த நம்ம எப்பேற்பட்ட ஒரு தேவையில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உள்ள ஒரு ஆழமான அறிவு இல்லாதனால அவங்க நான் முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நான் நல்லா வரணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தோணாமையே போயிடுது. ஆனால் அதனால தான் கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுறாங்க, சிட்டியில் எங்கே அங்கே விழுந்தா அங்கே சோறு, இங்கே விழுந்தா இங்கே எதனா ஒன்று, அப்படி இப்படின்னு எதனா தத்தக்கா புத்தக்கான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு அப்படியே ஆள் என்ன பண்ணுறாரு, இந்த குடிக்கு ஆள் பார்த்துக்கிறீங்களா, எதனா ஒன்று கிடச்சிரும் அவனுக்கு ஆள். ஆனால் கிராமத்தில் ஹலோ இந்த மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது, தெரியுங்களா? ஊய்ந்து இருந்தால் சோறு கிடையாது, அவர் உழைச்சாதான் சோறு. இருக்கிறீங்களா? கரெக்டாக பிடிச்சிட்டானா? இங்கே பா நீ தரலையா, என் அக்கா வீட்டுக்கு போகிறேன், அது சோறு போடும், உன்னை விட நல்லா குழம்பு வைக்கும். பா இங்கே போவார், என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், யாருன்னா ஒருத்தர் உதவி என்ன பண்ணிடுறாங்க, அவனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிடறாங்க. அதனால் அவருக்கு என்ன ஆகிடுது, கொய்ப்பு நிறைய ஆகிடுது. அதனால் அவருக்கு வளர்ச்சிக்கு திட்டமிடுறதே கிடையாது. ஆனால் கிராமத்துலேருந்து அந்த இல்லாத இதுலேருந்து வந்தவன் யோசிக்கிறான், நம்ம இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம போய் என்ன ஆகணும், முன்னேறணும் அப்படின்னு வந்து
பெரிய ஆள் ஆகுறான். இது எதுக்காக சொன்னேன்? எதுக்காகம்மா சொன்னேன்? சிரிச்சல, நல்லா சொல்லு பதில். நீ சொல்ற நீ சொல்லு. எதுக்காக சொன்னேன் இதை? உண்மையிலேயே நான் மறந்துட்டேங்க, சொல்லுங்க. ஆதாம் எங்கேருந்து கூப்பிட்டாரு? ஒண்ணுமே இல்லாத நிலையில இருந்து தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவனை பெரிய ஜாதி ஆக்குறாரு. அவன் தான் எந்த நிலையில இருக்கிறான்றத உணர்ந்தான். ஹலோ ஹலோ தான் நிலைய உணர்ந்தான். குழந்தை கிடையாது, விரத்தில இருந்தான். அங்கிருந்து கூப்பிட்டார். வந்து பார்த்தா ஒரு 2-3 அதிகாரம் போன பேரு அவன் சீமானா மாறினான். ஹலோ, என்ன ஆயிடுச்சு? சீமானா ஆயிட்டான். சீமானா ஆயிட்டானா? இந்த சீமானா ஆயிட்டானா? சீமானா தெரியுங்களா? உங்களுக்கு புரியல போல, நான் கையை காட்டுறேன். ஸ்பைடர் மேனா? நம்ம சீமானுமா? வேலை வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பில்லை. நான் இப்படி கையை தூக்குனா இப்படி விட்டாதான் ஸ்பைடர் மேன், இப்படி தூக்குனா சீமான். கொஞ்சம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நீங்க இப்படி இதுலயே இருங்க, உங்களை ஒண்டர் உமன் ஆகிக்கிறேன். பன்னெண்டாம் அதிகாரத்தில் கூப்பிடுறாரு. ஹலோ, 12ஆம் அதிகாரத்தில் கூப்பிடுறாரு. 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 13 1ஆம் வசனம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய எந்த சீமான்? நம்ம சீமான் கிடையாது, இவர் உண்மையிலே சீமான். ஹலோ, சீமான் ஆயிட்டார். அங்க எப்படி இருந்தாரு? அந்த பேரே கிடையாது. அப்ப அந்த பேர் கிடையாதுன்னா எந்த நிலைமையில இருந்திருப்பாரு? சீமானுக்கு ஆப்போசிட் என்னமா? அநேக தேவைகள் இருந்திருப்பான். ஹலோ, அநேக தேவையில் இருந்திருப்பான். தேவன் உங்களை இங்க வந்ததுக்கான நோக்கமே உங்களை அழைச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெருசா அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் இல்லை, ஒரு சின்னதா சொந்த வீடு வாங்கிறது கர்த்தருடைய சித்தம். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, பெருசா ஆசைப்பட்டா சின்னது அசால்ட்டுன்றேன் நான். நீங்க சின்னது ஆசைப்பட்டீங்கன்னா அது கொஞ்சோண்டு குட்டியோண்டு கிடைக்கும். எது உங்களுக்கு வேணும்? பெருசா வேணும். சொல்லுங்க. சூப்பர். பார்த்தீங்களா, கோவம் வந்துச்சு. பெருசா வேணும். பெருசா என்ன பண்ணுங்க? ஆசைப்படுங்க. இதே ஜாய்ஸ் மேயர் தான் சொல்றாங்க, நட்சத்திரத்தை ஆசைப்பட்டா மேகத்தை தொல்லலான்றாங்க. அது நீ மேகத்தை தொடணும்னா பறந்து நிற்கிற காத்தாடியை தான் தொட முடியும். அதுக்கு என்ன பண்ணுங்க? குசலம் கடிக்குது, ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்க முடியாது போலகுது. ரொம்ப நேரமா கடிச்சின்னு இருக்குதான், திருப்பி கடி. கவனிங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, கொசு கடிக்குதுன்னா கொசு கடிக்காது, குத்தம் அப்படின்னா. நானே குத்துது கொடையுதுன்னுங்கிறேன், நீ வேற கிண்டல் பண்றியா? குத்துதான். ஐயோ பாவம், உங்களை ஈவினிங் இட்டுன்னு வந்து இந்த மாதிரி கொசு கடியில் உட்கார வச்சிட்டேன்னு. ஏசி போட்டுடலாம்ண்ணா, சீக்கிரமாக போட்டுடலாம். இப்போ நான் சொன்னேன்னா இந்த இடத்துல ஓடம் பாருங்க. ஹலோ, ஆமேன்னு சொன்னவங்களாம் ரிமோட்டை கையில் கொடுத்துட்றேன், ஏசி ரிமோட். கவனிங்க, அப்போ அங்கே பாலும் தேனும் நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் அப்படின்னாரு ஆண்டவர். அதை செஞ்சார். ஹலோ, இருக்கிறீங்களா?
பாலும் தேனும் ஓடுது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அத என்னன்னு சொல்றாங்கன்னா, பாலும் தேனும் ஓடுது அப்படின்னா ஏதோ ஆறு மாரி ஓடுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது கிடையாது. ஓடுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நாடு, அந்த கானான் தேசம் வந்து செல்வ செழிப்பு மிக்க தேசம். இருக்கிறீங்களா? நாளிலேருந்து கொசுவத்தியத்தில் வந்து வச்சிடுறோமா அடுத்த வாரத்துலேருந்து? இது வேற. நான் பிரசங்கம் பண்ணது உனக்கு ஏற்கனவே டிஸ்டர்பன்ஸ்னா இது வேற வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. உங்கள் கவனத்தை இழுக்கிறதுக்கு எங்கெங்கே எட்டனாசோர் நாலாங்கரிக்கெல்லாம் போயிட்டு ஓடியாரன், கருக்கல் கவாப்பெல்லாம் போயிட்டு ஓடியாந்து பிரசங்கம் பண்ணால் இந்த கொசு வந்து நடுவில் வந்து இப்போ கலடா பண்ணுது. ஓகே, கவனிங்க. இந்த பாலும் தேனும் ஓடுற அந்த அந்த இது வந்து என்னத்தை சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ செல்வ செழிப்பு மிக்க தேசம். அந்த பால் ஓடுறது என்ன சொல்கிறாங்கன்னா, மாடுனுடைய மடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கறக்க மாட்டாங்களாம். சும்மா ஒரு தட்டுனா அப்படியே ஊற்றுமா, புஸ் புஸ் புஸ். அப்போ எந்த அளவுக்கு தீட்டுன்னு இருக்கும் அந்த மாடு, எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கும் அந்த மாடு. ஹலோ, அப்போ அந்த எந்த அளவுக்கு அந்த தேசத்தில் விளைச்சல் இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த மடியில் பால் கட்டின்னு வருத்துக்கு ரெடியாக இருக்குமா. அப்படி ஒரு தட்டா ஊத்தமா பால். அப்படிப்பட்ட ஒரு நாடு. தேனை சொல்கிறாங்க. தேன் எப்படி தெரியுங்களா? அப்படி ஒரு நம்ம இப்போ வயிச்சு எடுக்கிறாங்கல்ல கத்தியில் போட்டு, பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள், இந்தமாரி அறுத்து எடுக்கிற பாருங்கள், ஒரிஜினல் தேன் அறுத்து வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அங்கே அப்படி கிடையாது. கொம்பெடுத்து ஒரு போடு போட்டால் அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே ஊத்தமா தேன். இதைத்தான் சொல்கிறாங்க பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசம். எப்படி இருக்கும் இந்த தேனும் இந்த பாலும்? எதை காட்டுதுன்னா, அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்த அக்ரிகல்ச்சர், அந்த வளம், அந்த விவசாயம் அவ்வளோ செல்வ செழிப்பா இருக்குமா. இவங்க எங்க இருக்கிறாங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இடத்துல இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசம். அப்ப நான் வச்ச பேரு கொஞ்சம் கேட்டுக்கிறீங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் மார்க் கொடுப்பீங்க. ஒரு 100ல் ஒரு 30 இல்லைன்னா 20 கொடுப்பீங்க. நான் சொன்னது கரெக்டாப்போ? அந்த தலைப்பு மிஞ்சிய செழிப்பு. வெச்ச தலைப்பு மிஞ்சிய செழிப்பு. அப்போ அது செழிப்பா மிஞ்சிய செழிப்பா? ஹலோ, இருக்கிறீங்களா? கரெக்டு தானே? அப்போ பாலும் தேனும் கொழுத்து போயிருக்குது. பா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நலமும் விசாலமுமான தேசம். தேவனுடைய உள்ளத்தை பாருங்க. அங்கேருந்து எடுத்துன்னு போய் ஜனங்களை அங்கே வைக்கிற ஒரு திட்டம் அவருக்கு, நோக்கம் அவருக்கு, அவருடைய உள்ளம் அதுதான். ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? நிறைய மிதமிஞ்சிய செழிப்புக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஆனால் கொடுக்கறதுக்கு தான் வசனம் எடுத்தா நீங்கள் டக்குன்னு இதில் போயிடுவீங்களா? உங்களை அங்கேருந்து தட்டி எழுப்புறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அதனால் நான் பைபிளை திறந்து படிக்கிறதுக்காக பயமாக இருக்குது. வசனத்தை எடுக்கணும்னாலும் பயமா இருக்குது. உடனே என்ன பண்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் டேக் யுவர் புக்ஸ் அப்படின்னு டக்குன்னு உள்ள போயிடுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கமான் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்படி பாருங்கன்னா அவங்க வந்து அங்கேருந்து ஏந்து நிமிர்ந்து வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுது. அதனால வசனத்தை இல்லாமல் சில உதாரணங்கள் நான் கொடுத்துட்டு போறேன். மிதமிஞ்சிய செழிப்பு. இது பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசம்னா அது மிதமிஞ்சிய செழிப்பு இல்லாம வேற என்ன செழிப்பு அது? இயேசு வந்து சீசருங்கிட்ட வராரு. ஆழத்துல திரும்ப வலது பக்கமா என்ன பண்ணு தம்பி வலைய போடு அப்படின்றாரு. வலைய போட்டா என்னன்னு போட்டுருக்குதாங்க? வலை கிழியத்தக்கதாகவும் படகு அமிழத்தக்கதாகவும் என்ன குத்தாரு? இட்லி குத்தாரா? மீனை குத்தாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல உயிர் தெழுந்து வந்த பேரு பெரிய பெரிய மீனை கொடுக்குறாரு. அவனுங்க இருக்கிறதே கம்மியால் தான். எத்தனையோ மீனை பிடிச்சாங்கன்னு யோவானில் போட்டுக்குது.
சொல்றாரு. 153 மீன்கள். யோவான் 21. அதான் போயிட்டீங்க பார்த்தீங்களா? அதான் சொன்னேன் நான். உங்களை எழுப்பணும்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கு தான் நான் வசனம் பக்கமே போகிறதில்ல, முடிகிறேன். 153 பெரிய மீன்கள். உங்களால் மூடிட்டேன் வேற நான். இப்போ நான் திறக்கணும்னா டைம் ஆகிடும். 153 பெரிய மீன்கள். எத்தனை பேருக்கு இருக்கிறதே அங்கே யூதாஸ் சேர்த்துட்டான். 11 சீசர் தான் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் சீசர் தான். அவங்களுக்கு என்ன 153 பெரிய மீன். அங்கே 5000 பேரை போஷிக்கிறாரு. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு. 2 மீனா 5 அப்பமா? 5 அப்பமா 2 மீனா? இல்லை 5 மீனா 2 அப்பமா? எனக்கு சரியாக தெரில. இதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. ஆனால் நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சொல்லிட்டேன் நான். நல்லா கவனிங்க. 5 அப்பம் 2 மீன். அது எத்தனை பேருக்கு குத்தாரு? ஒரு இடத்துல 5000 பேருக்கு, ஒரு இடத்துல 6000 பேருக்கு. அதை குத்துட்டு எத்தனை மிச்சம் ஏத்தாரு? ஐயா 12 கூட ஏத்தாரு. 12 கூட ஏத்தாரு. எதுக்கு ஏத்தாரு தெரியுமா? மிச்சம் இந்த வெச்சிக்கோ, தொட்டுக்கோ, நக்கிக்கோலாம் இந்த தேவனுக்கிட்ட கிடையவே கிடையாது. என்னது? இந்த தொட்டுக்கோ, நக்கிக்கோ, வச்சுக்கோ, இந்த பாலிசியே கிடையாது. இது ஏன் இப்படி ஆகுது தெரியுமா? இன்னொரு பழமொழிக்குது, கிடைச்சதெல்லாம் சுட்டுதெல்லாம் மூட்டை கட்டி அது மேலே உக்காந்துக்கோ. இந்த மாதிரி ஆளுக்கு தொட்டுக்கோ, நக்கிக்கோ, வச்சுக்கோ. என்ன பண்ணணும்? நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹலோ, நல்லா பேசுறீங்க பாஸ்டர்ல, அப்படிதானே பேசுறீங்க 2 பேரும். தேங்க்ஸ். நாக்க கையை போட்டு நக்கினாதான் நல்லா ஆகுது. நீங்க நக்க கூட வேணாம், அந்த டேஸ்ட் ஊறுது. மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டு ஆனா கடைசியில் அந்த நக்கம் போது ஒரு டேஸ்ட் வேற லெவல். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த நக்குறது, இந்த தொட்டுக்கிறது கிடையாதுமா. நம்ம பாலிசி அதுவே கிடையாது. மிச்சம் எடு. அது 12 கூட எடு. ஏன் தம்மா அந்த 12 கூட? கேள்வி கேட்டாங்க சீசருங்க. இத்தனை பேருக்கு எங்க இருந்து போய் அப்பத்தை எடுக்கிறது, எப்படி போஷிக்கிறது? உனக்கு கடைசியா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் இருன்ட்டு என்ன பண்ணாரு? பிலிப்பு சொல்றான், ஆண்டவரே தோ. அவன் பார்த்துட்டான். ஏன்னா கல்யாண வீட்டில் என்ன பண்ணிட்டாரு இவரு? வெறும் தண்ணியை திராட்சரசமா ஆக்கிட்டாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட பிலிப்பு என்ன பண்ணிட்டான்? இவர்கிட்ட எதனா ஒன்று சின்னதை கொடுத்தா பெருசாகிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? அதை பாரு ஆண்டவரே, இந்த சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனை வச்சுக்கிறான் அப்படின்னு தான் எத்தனைவான்னாரு. இப்போ வர இந்த டிசம்பர் மாதத்தை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறான். ஆண்டவர் இந்த சின்ன பையன் வச்சுக்கிறான், எத்தனைவானாரு? எத்தனை இருக்கிறது ஆசீர்வதிச்சார். ஆமென், ஆமென். இருக்கிறது ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அந்த 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்தார். வானத்தை நோக்கி, ஆண்டவர் இதை கொடுத்தீங்களே, என்ன பண்ண? நீங்க இருக்கிறது ஆசீர்வதித்தாதான் பெருகும். கரண்டி போட்டு திறன்ற இருக்கிறது பாருங்க, அவ்வளோதான். இப்படி வயசு எடுக்கிறது. ஹலோ, என்ன சத்தம் வருது? அவ்வளோதான் காலி. இதை எதுக்காக சொன்னேன்னு தெரியல, மறந்துச்சு பாருங்க. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது எதுக்கு சொன்னேன்? இந்த தொட்டுக்கோ, நக்கிக்கோ அதெல்லாம் கிடையாது. என்னத்துக்குமா சொன்னேன்? மீன் குழம்பா? நீங்கள் அதுலேயே உன்னா அந்த மீன் குழம்பை விட்டு வெளியே வரல போல இருக்குது. மண்சட்டி பானை. எதுக்கோ சொன்னா சீசருங்க 12 கூட நிறைய என்ன பண்ணாரு? மிச்சம் எடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படி ஆகும் இதே மாதிரி தான் நம்ம தான். நான் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு எல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டு டவுட்டு தான்,
அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா டவுட் பட்டாங்க பாரு. அந்த மிச்சம் எத்தனை கூட வந்துச்சு? 12 கூட. அந்த 12 பேர் தள்ள விடா, வா தூக்கின்னு வா. அது யார் குத்துருப்பா தெரியுமா? அந்த 12 கூடையும் மிச்சம் இந்த கூடைய அந்த சின்ன பையன் குத்தான் பார்த்தீங்களா, அவன் வச்சிருந்ததை குத்தான். அதை சொல்லி தான் கொடுக்குறான். ஐயோ பாவம், அவன் சாப்பிட்றதுக்கு வச்சிருந்தது, அதையும் பிடிங்கிட்டார் இவர். வந்தாங்க பாருங்க, அந்த இருக்கிற ஏராளமான ஜனங்க சாப்பிட்டாங்க, திருப்தி அடைஞ்சாங்கன்னு போட்டுக்குது. ஹலோ, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சின்ன காரியத்தில் என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பாக, ஆண்டவரை இது வரைக்கும் என்னை போஷிச்சிங்களே, இந்த 2024 இந்த 11 மாதம் வரைக்கும் என்னை போஷித்து, இந்த 2024 12ஆம் மாதம் இந்த கடைசி வருஷத்தில் கடைசி மாதத்தில் கொண்டு வந்தீங்களே, இது வரைக்கும் எனக்கு சாப்பிட கொடுத்தீங்களே, அது வரைக்கும் நன்றி ஆண்டவர். ஆமென். நன்றி கர்த்தா. சொல்லுங்க. நான் ஒரு தடவையும் பார்ப்பேன் பாருங்க, சாப்பாடை பார்க்கும்போது, ஆண்டவர் இது வரைக்கும் பசி இல்லாமல் 3 வேளையும் நல்லா டைட்டாக அமுக்கி சாப்பிட்டேன்னு. நன்றி கர்த்தாவே. நல்லா சாப்பிட்ட உடனே கும்முன்னு ஒரு தூக்கம், கம்முன்னு ஒன்று போட்டு எழுந்துப்பேன் பாருங்க. என் ஒய்ஃப் சொல்லும், நீ தூங்கும் போதெல்லாம் யாருன்னா ஃபோன் பண்ணுறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் தூங்கினுக்கிறாரு. நான் சொன்னேன், எப்போ பாரு தூங்கினுக்கிறான்னா அவன் சோம்பேறின்னு நினச்சிக்க போகிறானுங்க. நீ என்ன சொல்லு, எங்கன்னா வெளியே போய்க்கிறாருன்னு சொல்லு. எப்போ பாரு தூங்கினுக்கிறான்னா என்ன, எப்போ பாரு கும்பகோரணம் மாதிரி தூங்கினுக்கிறாரு? இன்னொரு தடவை நீ அந்த மாதிரி சொல்லு, வாய வச்ச அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாத லலிதான்னு. ஏன்னா நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு தெரியாது. நான் தூங்கவே வர மாட்டேது நைட்டில். நான் பாட்டுக்கு மெசேஜ் கேட்டுன்னு, பைபிள் படிச்சுன்னு, புக்கை படிச்சுன்னு, ஜெபம் பண்ணின்னு அப்படி இருப்பேன். நான் எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு தெரியாது. ஆனால் தூங்குறது மட்டும் கரெக்டாக தெரியும். அவன் சரியான சோம்பேறிப்பா, ஃபோன் பண்ணும் போதெல்லாம் தூங்கினுக்கிறான் அப்படின்னு வாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க, இதெல்லாம் உங்களை ரொம்ப ஞானவானா ஆக்குறேன், புரியுதுங்களா? ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட பாஸ்டர், அவர் வளர்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? என் வளர்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? அவரே சொல்லிக்கிறார், என் வளர்ச்சிக்கு நம்ம மைக் வச்சு பேசினா தான் சூப்பராக இருக்கும். எக்கோ வச்சு அவங்களாம் நல்லா எக்கோ வச்சு நல்லா பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அப்படியே கேட்கும் போது அப்படியே உருகிடும். அப்படியே நம்ம பேசுகிறாரு தெரியுமா அந்த பாஸ்டர். பிரியமானவர்களே, நம்மளுக்கு எனக்கு வராது அது, ஏன்னா நான் அந்தமாதிரி பேசுகிறாங்க. நம்மளுக்கு அதை பேசினாலே நீ மாய்மலைக்காரன்ற மாதிரி. நான் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு மாதிரி ஆகுறீங்க ஐயா. இப்படி பேசுவாங்க பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அதிகாலை இருட்டோட எழுந்து 4:30 மணி தினமும் 5 மணிக்கு இதே மாதிரி பேசினா நல்லா இருக்குன்றீங்களா? கவனிங்க, 5 மணி அளவில் எழுந்து அதிகாலையில் கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை காண்பேன், கர்த்தர் என்னோட பேசுவார். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பு, அவரும் பாஸ்டர் தான். அவர் எத்தனை மணிக்கு தூங்கினாரு கேள, கரெக்டாக அந்த 5 மணி இல்லைன்னா 5 மணிலேருந்து அப்படியே 7 மணி எடுத்துன்னு போ, கரெக்டாக 9 மணிக்கு அவன் தூங்கியிருப்பான். நம்ம எத்தனை மணிக்கு தூங்குறது? 12 மணி 11 மணினா 5 மணிக்கு எப்படி எழுந்துக்கிறது? இதை கேளு அவங்ககிட்ட. ஏந்துக்கிறத மட்டும் கரெக்டாக சொல்கிறான், தூங்குறத சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். இவங்க என்ன பண்ணுறது? கேட்குற விசுவாசிங்கன்னா, ஐயோ எங்கள் பாஸ்டர் 5 மணிக்கு எழுந்துக்கிறார், நானும் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம், நானும் 5 மணிக்கு எழுந்துக்கணும். இது போய் ஆஞ்சி ஓஞ்சி அலைஞ்சி வேலையை செஞ்சுன்னு நொந்து நொனக்கா பூச்சின்னு வரும். பாஸ்டர் சொன்னார்ல, இது 12 மணி தூக்கம் சொருவோம், 9 மணிக்கெல்லாம் தூக்கம் சொருவோம், 12 மணிக்கு தூக்கம் சொருவோம், ஏதோ பேசினு கீசின்னு படுத்துரும் 12 மணிக்கு.
அலாரம் வச்சிரும். 5 மணிக்கு கிரீங் கிரீங்னு அடிக்கும். எந்திர ஜோம் ஒன்று 5 மணிக்கு. இது எத்தனை மணிக்கு எத்தனை அவர் தூங்குச்சு? 1 2 3 4 5 அவர் தான் தூங்குச்சு. இல்லை ஒன்று 1 மணிக்கு தூங்கும். 4 அவர் தூங்கிட்டு மறுபடியும் வேலை மேலே போயிட்டு உறங்கி உயிர்ந்து நிற்கிறது, சொருவி நிற்கிறது. கொர்றன்னு நல்லா கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கணும். யார் என்ன பண்ணக்கூடாது, எத்தவனையும் அப்படி பார்த்துக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும், விசாரிச்சுட்டு களத்தில் இறங்கணும். ஹலோ, உஷாராயிட்டீங்க போலக்குது. அவர் 5 மணிக்கு வந்தார், நானும் 5 மணிக்கு வந்தார். ஏய், அவர் எத்தனை மணிக்கு தூங்கினாரு கேளு. இந்த மாதிரி தான் நிறைய ஜனங்க போய் அப்படியே மக்குங்க, போய் அப்படியே கும்பலாக மந்தியாக போய் உக்காந்து அப்படியே கேட்குறது. அவர் வாய் அப்படியே என்னமா பேசுறாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மாய்மலைக்காரனே, எல்லாத்தையும் சொல்லி கொடு. சொல்லி கொடுத்தா நன்ற என்னம்மா, கரெக்டு தானே? சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் சொல்லி கொடு. காலையில் எழுந்துக்கிறத மட்டும் அப்புறம் நான் சுயம், அது நான் அது சுயம். நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன் பர்ஃபெக்டா, நீயே இரு. எல்லாத்தையும் சொல்லி கொடு. நீ விழுந்ததையும் சொல்லி கொடு, நீ எழுந்ததையும் சொல்லி கொடு. அப்போதான் ஜனங்க விழுந்தா கூட எழுந்துக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஆமென். பாஸ்டர்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். தாவீது விபச்சாரம் பண்ணானும் அதே எவ்வளோ பப்ளிக்காக போட்டுக்கிறாரு. கேட்டால் அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா. இது நான் கதையாகுது. எவ்வளோ அநியாயக்காரர் தெரியுமா நம்ம ஆண்டவர். ஒருத்தன் பண்ண தப்ப ஊர் உலகமே பேசுது. இந்த மாதிரி பண்ணலாமா? அவரு தப்பு தானே? தப்பு இல்ல. இந்த பாஸ்டருங்க பண்றதா தப்பு. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுங்க. திறந்த புத்தகமா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லணும். அதுக்கு மேல போச்சுன்னா, மிஞ்சுதுன்னா பாவம், தப்பு. ஆமென். கரெக்டா பேசணும். கரெக்டா சொல்லி கொடுக்கணும். சொன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்தது என்ன தலைப்பு? நீ மட்டும் சத்தமா சொல்ற, நீ செழிச்சிருவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா. சத்தமா ஏனக்கா அது மாரி வச்சு கேட்டா கூட நீங்க சொல்றது கேட்காது போல இருக்குது. நல்லா சொல்லுங்க. எழுந்து நிற்போம் தயவு செய்து எல்லாரும். புரோஜனமா இருந்ததா? இன்னும் இருக்குது. கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படியே வந்திருந்தேன்னா கூட இன்னும் நல்லா டைம் கிடச்சிருக்கும், எல்லாம் பண்ணியிருப்பேன். ஓகே, இருக்கிறது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை இதை கொடுத்தீங்களே, இந்த நேரத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் காரியங்களை புரிஞ்சுக்கங்க. ஆவியானவர் சார்ந்து கொள்ளுங்க. உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டத்தை நோக்கத்தை வச்சிருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும், நான் பேசுனது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை இருளில் தள்ளறதுக்கு யாராலே முடியாது. நீங்க வந்து இப்படி உக்காந்தீங்க பார்த்தீங்களா, வெளிச்சத்தில் உட்காந்துருக்குறீங்க. இந்த வெளிச்சம் இல்லை, எல்லா பல்பும் போட்டு வெளிச்சமாகுது, அது கிடையாது. பிரசங்கத்தை கேட்டீங்க பார்த்தீங்களா? இப்போ என்னத்த சொன்னோம்? ஆண்டவர் எந்த ஆசைப்படுறாரு? ஒருத்தனை கூப்பிட்டு பெருமைப்படுத்துறான்னு அவர் எவ்வளோ நல்லவராக இருப்பார். பெருமைன்றது தப்பு இல்லை, தப்பு தானேங்க? ஆண்டவர் சரின்றாரு. உன் பேரை எல்லாரும் பேசணும். ஆமென். யாரெல்லாம் இருக்கிறீங்க, யாரெல்லாம் பிரயோஜனமா இருந்தது? ஆமென். ஜோமன் ஓஷிப்பிலாம் ஆ பண்ணிக்கணும்.